சங்கர மடத்தில் உலக நன்மைக்காகவும் அமைதிக்காகவும் 108 சுமங்கலிகளுடன் திருவிளக்கு பூஜை. 45 ஆண்டு பாரம்பரியமிக்க தமிழ்நாடு பிராமணர் சங்கத்தின் வடசென்னை மாவட்டத்தில் உள்ள பெரம்பூர் கிளையின் சார்பில் 23/1/2026 வெள்ளிக்கிழமை அன்று மாலை பெரம்பூர் சங்கர மடத்தில் உலக நன்மைக்காகவும் அமைதிக்காகவும் 108 சுமங்கலிகளுடன் திருவிளக்கு பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கிளை தலைவர் திரு சவுந்தர மௌலியுடன் இணைந்து துணைத் தலைவர் சுந்தரேசன், பொதுச் செயலாளர் ஜெயக்குமார், பொருளாளர் ராமசாமி, அமைப்பு செயலாளர் சுப்பிரமணியன், மகளிர் அணி செயலாளர் பத்மலோசனா, இளைஞர் அணி செயலாளர் சுவாமிநாத குருக்கள், இணை செயலாளர் ராமச்சந்திரன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். திருவிளக்கு பூஜையில் வடசென்னை மாவட்ட தலைவர் திரு சுவாமிநாதன் வாழ்த்தி பேசினார். மாவட்ட துணைத் தலைவர் நாராயணராஜா, கொரட்டூர் மகளிர் அணி செயலாளர் திருமதி தைலா சுவாமிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பூஜைக்காக நன்கொடை வழங்கியும் 3 மாத காலமாக சிறப்பாக பணியாற்றிய திரு ஸ்ரீனிவாசன் மங்கலம், ஸ்ரீனிவாசன், எஸ்.வி. கோபாலன், திரு கிருஷ்ணன், சாந்தா கிருஷ்ணன், திருமுருகன் கன்ஸ்ட்ரக்ஷன், திரு ஆறுமுகம், திரு ரமணி சங்கரமடம், ரேவதி ரங்காச்சாரி, வசந்தி, வேணுகோபால், திரு பாலகிருஷ்ணன், ஐயப்பன் கோவில் நாராயணன் கேட்டரிங் ஆகியோருக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. திருவிளக்கு பூஜையின் போது பூஜையில் அமர்ந்துள்ள 108 மகளிருக்கும் தேவையான அனைத்தும் வழங்கி உதவி செய்து சிறப்பாக பணியாற்றிய கிருத்திகா, லீலாவதி, புஷ்பா, ரத்னா, உஷா, ரமா, ராதா, விஜயலட்சுமி, சாரதா மற்றும் ராமச்சந்திரன் குருக்கள் ஆகியோருக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியினை கிளையின் ஆலோசகரும் மாநில துணைத் தலைவருமான ஸ்ரீமதி சுந்தரி ரங்கநாதன் தொகுத்து வழங்கினார். கிளையின் பொதுச் செயலாளர் திரு ஜெயக்குமார் அனைவருக்கும் நன்றி கூறினார். பெரம்பூர் கிளை சார்பாக உலக க்ஷேமத்திற்காக நம்ம இந்த வடக்கு பண்ணுறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பேரும் தமிழ்நாடு பிராமண சங்கம் வச்சுருக்கோம். உலக க்ஷேமத்திற்காக அத்தனை பேர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் என்னென்னலாம் வேண்டிக்கிறீங்களோ அதெல்லாம் மனசார பிரார்த்தனை செய்ய சொல்லி பண்ண சிவாச்சாரியார். அதுபடி எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இதை வெற்றிகரமாக ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் எல்லாரும் கொடுக்குற ஒத்துழைப்பு, அதுவும் நாங்கள் வீடு வீடாக போகிறத விட நீங்களே கேட்டு வாங்கிட்டுருக்கீங்க ரொம்ப நிறையா பேர். அதுக்கே உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் எல்லாரும் வரணும் இல்லை, நீங்களே எங்களை கேட்டு அத்தனை பேர் சொன்னால் நம்ம மகளில் இன்னைக்கு ஒரு 105 பேரோ 110 பேரோ உட்காந்துருக்காங்க. அப்படின்னா எல்லாம் உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய ஆர்வம். காமாட்சி உங்கள் எல்லாருக்கும் உட்காந்து இந்த பூஜை பண்ணுறதுக்கு கொடுப்பிருக்கு. நம்ம இதை 2வது வெள்ளிக்கிழமையில் பண்ணுறது இது என்னென்னா எதேச்சியாக அமைஞ்சுது. இந்த வசந்த பஞ்சமி, ரத சப்தமி, 2வது வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நிறைய விசேஷங்கள். இந்த தேதி இந்த 23/1 ரொம்ப விசேஷமான நாள். நாங்கள் ஏதோ பார்த்தோம், சரி 2வது வெள்ளிக்கிழமை வைக்கலாமே வச்சோம். ஆனால் அப்புறம் எல்லாம் சொல்கிறாங்க இந்த நாள் அவ்வளோ ஒரு விசேஷமான நாள்னு. நம்ம எல்லாருக்கும் பகவானுடைய கிருபை நம்ம இந்த பூஜை நடந்துருக்கு. நாங்கள் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா பூஜையை அவர் நிறைவு செய்வார். இன்னும் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா அதுக்கு ஒரு பெரிய டீம் வேணும். பல பேர் டொனேஷன் கொடுக்கணும். நாங்கள் உங்கள்கிட்ட 100 ரூபாய் தான் வாங்குகிறோம். அதை நாங்கள் மாற்றவே இல்லை. ஏன்னா உங்களுக்கும் அந்த புண்ணியம் வரணுங்கிறதுக்காக தான் அந்த 100 ரூபாய் வாங்குறது. ஆனால் அது அந்த 100 ரூபாயில் இதெல்லாம் முடியாதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய செலவு, நிறைய அத்தனை பேரும் கொட்டிட்டீங்க, சும்மா சொல்லக்கூடாது. அதனால் அதுக்கு ரொம்ப முக்கியமாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு சில பேரை உங்கள் கரகோஷத்தோடு அவங்களெல்லாம் நாங்கள் ஹானர் பண்ணுறோம். ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு சபையில்
அவங்களுக்கு ஆனர் பண்ணுறோம். ஆனால் அவங்க செஞ்சதெல்லாம் அவ்வளோ அருமையாக செஞ்சுருக்காங்க. காமராஜ் வந்து இந்த அளவுக்கு ஒரு விமர்சையாகவும் ரொம்ப எஃபெக்டிவாகவும் நடந்துட்டுருக்கு அப்படின்னா அவங்க தவிர வேறு யாரும் இல்லைன்றது தான் வந்து நினைக்கிறோம். ஸோ சென்னை மண்டலத்தை மொத்தமாக டெவலப் பண்ணாங்க, தலைவியாகவும் இருந்தாங்க. இப்போ ஸ்டேட் லெவல்லையும் வந்து பொறுப்பேற்றுட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய வந்து நம்ம இதெல்லாம் பண்ண போகிறோம். அவங்களுக்கு மரியாதை பண்ணுறதுக்கு உங்களோட சேர்ந்து நானும் ரொம்ப பெருமைப்படுறேன். இதுக்கு கொரட்டூர் மகளிர் வந்து நடத்தப்பட்டாங்க. கைலாமணி